So hello everyone, I'm Dr. Sukanya Swaminathan from Dr. Nathan Swami Clinic. So basically இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா GBS அப்படிங்கிற ஒரு நோய் வந்து பாத்தீங்கன்னா பூனேல வேகமா பரவி ஒரு 140 பேர்கிட்ட அதை அஃபெக்ட் பண்ணி நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இப்போதான் அவங்க ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும் போது நம்ம பாத்தீங்கன்னா ஆந்திரால அகைன் 2 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். ஸோ அது பாத்தீங்கன்னா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடுல வந்துருமா இல்ல வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பயமே வேண்டாம். இதை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இதுல இருந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது பேசிக்கா குலியன்பேர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரேரான ஒரு டிசீஸ் தான். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ ஒரு பாக்டீரியானால வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ அந்த பாக்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா கெம்பைலோபாக்டர் ஜெஜுனின்னு சொல்லுவோம். அந்த பாக்டீரியா வந்து தண்ணியில இருக்க போய் அந்த தண்ணியை எல்லாரும் குடிச்சதுனாலதான் பூனேல வந்தது. ஸோ இப்போ நீங்க வந்து இது வராம தடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். பேசிக்கலி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்கிறது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ மினரல் வாட்டர்னு சொல்லிட்டு நம்ம கேன் வாட்டர் இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம வாங்குற நிறைய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து சோர்ஸ் பண்றாங்கன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ டெஃபினட்டா தண்ணியை காய்ச்சி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணியை நல்லா சுட வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து குக்கிங்க்கு கூட நீங்க யூஸ் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது ரா மீட்ல இருந்து ஈஸியா பரவக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஜென்ரலா வந்து முடிஞ்சா நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது இந்த டைம்ல நல்லது. அப்படி தவிர்க்க முடியாதுன்னு சொல்றவங்களா இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா குக் பண்ணி சாப்பிட்டீங்கனாலே இந்த நோய் வராது. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரா மீட்ல தான் அது அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால நீங்க சாப்பிடக்கூடிய சிக்கன் ஒரு மத்த மீட்டா இருந்தாலும் சரி நல்லா குக் பண்ணி ஒரு 75 டிகிரி செல்சியஸ் கிட்ட ஹீட் ஆகும்போது இந்த பாக்டீரியா செத்துரும். ஸோ அதனால பேசிக்கா நீங்க நல்லா குக் பண்ணி சாப்பிடுறது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிடுறது இந்த டைம்ல அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி நீங்க வெஜிடேரியனா இருந்தா அது வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போசிங் நீங்க வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது கிராஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மாதிரி கை அடிக்கடி கழுவுறது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து இந்த GBS நோயின்னு இல்ல, பொதுவாகவே எந்த நோயும் வராம பாதுகாத்துக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபீவர் வர்றது, வாந்தி, நாசியா, அதே மாதிரி வயிற்று வலிக்கிறது, இந்த மாதிரியான ரொம்ப பேசிக்கான சிம்டம்ஸா தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பெராலிசிஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடலாம். ஸோ அது வந்து காலில் வந்து ஒரு மாதிரி டிங்லிங் சென்சேஷன்ஸ், ஒரு மாதிரி கூசுற மாதிரியான உணர்வு இல்ல நம்னஸ் மாதிரியான உணர்வுகள் வரும்போது இது நரம்புகளை பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அறிகுறியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நர்வ் ரிலேட்டட் சிம்டம்ஸ் வந்து இமீடியட்டா டாக்டர் போய் பார்க்கணும். ஸோ இது எதுவுமே இன்னும் வந்து தமிழ்நாடுல வரவே இல்லை. ஸோ நீங்க பயப்படவே வேண்டாம். ஸோ நீங்க நான் சொன்ன இந்த சின்ன 3 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு இந்த நோய் கண்டிப்பா வராது. இதுல லக்கிலி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பரவக்கூடிய ஒரு நோய் கிடையாது. சோ இருமலோ சளி தும்மல் மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. சோ அதனால அந்த டிராப்லெட்ஸ் வழியா அது பரவாது. சோ நீங்க அந்த ஃபுட்டை சாப்பிட்டா மட்டும்தான் அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி அந்த தண்ணியே கண்டாமினேட் தண்ணி குடிச்சா மட்டும் தான் பரவும். சோ அதனால நீங்க தைரியமா இருக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேங்க்யூ.